ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். முட்டை குழம்பு, ரசம், சாதம் இது தான் பண்ண போகிறோம். முட்டை குழம்பு வந்து நம்ம நிறைய வெரைட்டி முட்டை குழம்பு போட்டிருக்கோம். ஒன்று ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் முட்டை குழம்பு அப்படின்னதுமே முட்டை குழம்பு தான் நிறைய போட்டிருக்கீங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் ஒவ்வொரு குழம்பும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். அதே போல் நம்ம செய்கிற முறையும் வேறு வேறு மாதிரி இருக்கும். முட்டை குழம்புலேயே நிறைய வெரைட்டி நம்ம கிச்சனில் முட்டை குழம்பு போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் ஒரு முட்டை குழம்பு மசாலா அரைச்சி விட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் ஊற வச்சு எடுத்துருவோம்ல, எல்லாம் ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ முதல்ல நம்ம மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இப்போ இதில் மல்லி சேர்த்துருவோம். 1 2 3 4 இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி. அடுத்து வரமிளகாய் சேர்த்துடலாம். ஒரு 6லேருந்து 7 போல் வரமிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து சேர்த்துக்கிட்டால் போதும். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. அடுத்து கசகசா 1/2 ஸ்பூன். முந்திரி பருப்பு ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல மணமாக வரும். அப்போ அந்த மல்லியெல்லாம் எடுத்து உடச்சி பார்த்தோம்னா மொறுமொறுப்பாக தெரியும். பார்த்திங்களா, அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா வந்து நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மசாலா வறுத்தது ஆறட்டும். அதுங்களையும் நம்ம தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை இது போல் சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம எப்பயுமே வதக்குவோம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக அந்த மாதிரி இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து 2 தக்காளி. அடுத்து ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி உருளைக்கிழங்கு வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு. இப்போ இதை வதக்கிடுவோம். உருளைக்கிழங்கு தக்காளியெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா வறுத்தோலையா அதை அரைச்சிடலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், மசாலா வந்து அரைச்சாச்சு. தக்காளி உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதில் மசாலா சேர்த்துடலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இதை வதக்கி விட்ருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த உருளைக்கிழங்கு தக்காளி கூட சேர்த்து இந்த மசாலாவையும் வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி மசாலாவை பார்த்திங்கன்னா போட்டு வதக்கினதுக்கப்புறம் அதுவும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை வந்து நான் கீறிட்டு சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு 5 முட்டை அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து 5 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை முட்டை சேர்க்கணுன்னு விருப்பமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் மசாலா வந்து இதே அளவு தான், மாறுபடாது. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா 5 பேர் சாப்பிட்றதுக்கு நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் ஊற்றிட்டேன். குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். அதிகமாகவும் தண்ணி ஊற்ற வேணாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் வேண்டாம். முட்டை குழம்பு எப்பயுமே நல்லா கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான், உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. தண்ணியும் சேர்த்துட்டோம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். குழம்பு வந்து தாளித்து வேக வச்சாச்சு. அந்த குழம்பு வேகிறதுக்குள்ளே நம்ம சாதம் ஒரு அடுப்பில் வச்சு விட்டோம்னா 2 வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சாதமும் வச்சு விட்றலாம். இப்போ சாதத்துக்கு தண்ணி ஊற்றிடலாம். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன். 2 3 4 தேவையான உப்பு. அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி சேர்ந்து குழம்பு வந்து நல்லா கிரேவி பக்குவத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. கிரேவிக்கும் கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னும் கெட்டியாச்சுன்னா ஊற்றி சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் இந்தளவு எடுத்துடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு இறக்கிக்கலாம்.
முட்டை குழம்பு பார்த்தீங்கன்னா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி முட்டை குழம்பு நீங்கள் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா இதில் ஒரு 2 முட்டை மேலே உடச்சி ஊற்றிட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இல்லை மேலே முட்டை வந்து உடச்சி ஊற்ற தேவையில்லை, நமக்கு இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி அப்படியே இறக்கியும் வச்சுக்கலாம். நான் வந்து மேலே முட்டை வந்து எப்பயும் உடச்சி ஊற்றுவேன், ஆனால் இன்றைக்கி வந்து உடச்சி ஊற்றலை, அப்படியே இறக்கி வச்சுக்கிறேன். முட்டை குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து ரசம் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து லாஸ்ட்டாக ரசம் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன், கரைச்சி எடுத்துடலாம். புளியை கரைச்சாச்சு. அடுத்து ஒரு 2 தக்காளியை கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சைஸாக 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் புளி கூடயே கரைச்சிடலாம். இப்போ புளியும் தக்காளியும் கரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து ரசத்துக்கு தட்டிடலாம். அடுத்து ரசத்துக்கு தட்டுறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்து ஒரு 5லேருந்து 6 போல் பூண்டு, இதை தட்டி எடுத்துடலாம். ரசத்துக்கு தட்டியாச்சு. இப்போ புளியும் தக்காளியும் கரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ தாளித்து விட்டுறலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுத்துட்டு நம்ம ரசத்துக்கு தட்டிருக்கோலே அதையும் சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சோலையா அதையும் சேர்த்துடலாம். புளிப்பு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு தண்ணி, மல்லித்தலை, இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம். லைட்டாக ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இந்த டைமில் ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், அருமையான ஒரு ருசியான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. முட்டை குழம்பு, ரசம், சாதம் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இப்போ பரிமாறிக்கலாம். முட்டை குழம்பு, சாதம், ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அருமையான டேஸ்ட்டில் ஒரு லஞ்ச் மெனு பண்ணி முடிச்சிட்டோம். இதே மெத்தடில் முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க முட்டை குழம்புல சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும், அப்புறம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க வீட்டில் எல்லோரும். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.